எனக்கு சாப்பிடலாம் வாங்க. இல்ல சரஸ்வதி, எனக்கு வேணாம். தமிழ், இப்ப ஏன் வேணாங்கிற? எங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு நீ இப்படி உட்காந்துருந்தா எப்படிப்பா? ஆரம்பத்துல நானும் தான் பயந்துட்டு இருந்தேன். என்னடா இத்தனை காலம் இல்லாத நம்ம கம்பெனிக்கு இப்படி ஒரு சோதனை காலம் வந்துருச்சு. இந்த கார்த்தி வேற சொதப்பி வச்சிருக்கானே, இந்த ஆளுங்க வேற நம்மள மட்டமா டீல் பண்றாங்களே. இதுல நம்ம கம்பெனியோட லைஃப் என்ன ஆகுதுன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்பா. இங்க இருக்கிற தொழிலாளிங்க எல்லாரும் நம்ம மேலயும் நம்ம கம்பெனி மேலயும் உயிரா இருக்கிறவங்க. நாளைக்கு அவங்களுக்கு எல்லாம் வேலை போச்சுன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு பார்க்கும் போதே பயமா இருந்துச்சுப்பா. ஆனா அப்ப நீ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கவலைப்படாதீங்கன்னு சொன்ன பாத்தியா? அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசே தெம்பாச்சு. அது சரி, எதுவுமே இல்லாத நானே இவ்வளவு யோசிக்கிறப்போ நீயும் அம்மாவும் பார்த்துட்டு சும்மாவா இருப்பீங்க? ஆமா, என்ன ஐடியாப்பா வச்சிருக்க சொல்லு. ஏப்பா, உன்னதானப்பா கேக்குறேன், அப்படின்னு ஐடியா வச்சிருக்க சொல்லு. ஆமா தமிழ், எனக்கும் அது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் எங்களுக்கும் மனசுக்கு தெம்பாவும் நிம்மதியாவும் இருக்கும். ஏப்பா, நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கோம், நீ பாட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க. என்ன ஐடியான்னு சொல்லுப்பா. சொல்லுங்க தமிழ். அப்படிலாம் எந்த ஐடியாவும் பிளானுமே கிடையாது. என்னங்க என்னப்பா சொல்ற? பிளான் இல்லையா? ஆமாண்டா, இப்போ வரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கு. அப்ப எல்லார்கிட்டயும் என்கிட்ட பிளான் இருக்கு, கவலைப்படாதீங்கன்னு சொன்ன. இப்ப எல்லாரும் அதை தானே நம்பிட்டு இருப்பாங்க. நம்மள நம்பிட்டு இருக்கவங்க சோர்ந்து போயிடக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுதான்டா அப்படி சொன்னேன். அவங்க எவ்வளவு நம்பிக்கையா பிடிப்பா பேசினாங்கன்னு பார்த்தல, நமக்கு ஆறுதல் சொல்றாங்கடா. யார் வந்தா என்ன போனா என்ன, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்க கூடவே இருக்கோம்னு சொன்னாங்கல்ல. அவங்க கிட்ட போய் எப்படி உண்மையை சொல்றது? அதுக்காக இப்படி சொல்றது தப்பு இல்லையா? அவங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஆயிடாது? அந்த நேரத்துல எனக்கு இது தவிர வேற எதுவுமே தெரியல. ஏதோ ஒரு வேகத்துல அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஆனா இப்ப என்ன பண்ண போறேன்னு நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. எப்படியும் இந்த கான்ட்ராக்ட் ஓகே ஆயிடும், அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடுவோன்னு நம்பிக்கையோட அம்மா அமுச்சு வச்சாங்க. இப்ப அவங்க மூஞ்சில எப்படி முடிக்க போறேன்னே தெரியலையே. தமிழ், வாழ்க்கையில எப்பவுமே நம்பிக்கையை மட்டும் எழுந்துடக்கூடாது. நம்ம கல்யாணத்துல கூட எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு. அப்போ பயப்படாத, நம்பிக்கையோட இரு, நம்ம ஜெயிப்போன்னு நீங்க தான் சொன்னீங்க. அந்த நம்பிக்கை தானே நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சுது. இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன, அதை விடுங்க. நம்ம வீட்டுக்கு போவோம், அத்தை மாமாவை பாப்போம். நடந்த எல்லாத்தையும் அத்தை கிட்ட எடுத்து சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் அத்தை கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு லேத்து வச்சிருந்த மனுஷனை ஒரு தொழிலதிபரா மாத்திட்டவங்க அவங்க. இல்ல சரஸ்வதி, எனக்கு என்னவோ அம்மாவை பார்க்கறதுக்கு மனசே வரல. அவங்க எப்பவுமே மேல பெருசா நம்பிக்கை வச்சிருப்பாங்க. இப்ப போய் நான் அவங்க முன்னாடி நின்னு, அம்மா நான் தோத்துட்டேன், உங்க நம்பிக்கையை நான் காப்பாற்ற முடியலன்னு எப்படி நான் சொல்றது? ஏன்பா, அதுக்கு நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? இங்க இருக்கிற எல்லாரோட நம்பிக்கையே நீதான்ப்பா. நீயே இடிஞ்சு போய் உட்காந்துட்டனா? முதல்ல சரஸ்வதி சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் அம்மாவை அப்பவும் போய் பாரு போ. ஆமாங்க, அத்தை முகத்தை பார்த்தா தன்னம்பிக்கை உங்களுக்கு தானா வரும். வாங்க வரேன்னு. சரிம்மா. வாங்க. ராகினி, அம்மா எங்க இருக்காங்க? ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க, நான் போய் எழுப்புறேன். நீ போய் எழுப்பாத, நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிண்ணா. என்னங்க, எதுக்காகங்க பயப்படுறீங்க? அத்தை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இல்ல சரஸ்வதி, என்னால அவங்க முகத்திலே முழிக்க முடியாது. ஒரு தோத்து போன பையனா அவங்க முன்னாடி நான் எப்படி? அவங்க அப்படிலாம் நினைக்கிறவங்க இல்லங்க. அவங்க அப்படி நினைக்கிறவங்க இல்லதான், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. அவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் மேல போயிடுறேன். தமிழ்,
தோத்துட்டாமா. ஆனா அவன் தமிழா வரலம்மா. மனசெல்லாம் நொறுங்கி போய் சக்கையா வந்திருக்கான். இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை நான் பார்த்ததில்ல. முதல்ல தொழில் ஆரம்பிச்சப்போ சின்ன சின்னதா பிரச்சனை வரும். அப்போ கம்பெனியும் சின்னது, பிரச்சனையும் சின்னது. ஆனா இன்னைக்கு அவன் மனசு துவண்டு போய் வந்து நிக்கிறாம்மா. அம்மா முகத்தை என்னால பார்க்க முடியாது, நான் தோத்துட்டேன்னு சரஸ்வதி கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவமானத்தோட மாடிக்கு போயிருக்கான். அதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் என் உயிர் ஆடி போச்சுமா. என் முகத்தை பாக்குறதுக்கு அவன் எதுக்கு வெக்கப்படணும்? எத்தனையோ பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு தெரியுதுங்க. ஏன் புள்ள இந்த குடும்பத்துக்காக போராடிட்டு வந்திருக்கான். அவன் ஏன் வெக்கப்படணும்? வாழ்க்கைன்னா கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அத போராடி ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு பெத்தவ முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி போனா என்ன அர்த்தம்? நீங்க வாங்க வாங்க. மா கொத ஆ இல்லுமா, அவனே உன்னை பார்க்க கூடாதுன்னு வருத்தப்பட்டு மேல போயிருக்கான். நாம போய் அவனை பார்த்தோம்னா அவனுக்கு தர்ம சங்கடமா இருக்காதா? பெத்தவளுக்கும் பிள்ளைக்கு நடுவுல என்னங்க தர்ம சங்கடம்? அவனுக்கு நல்லதா 4 புத்திமதி சொல்லிட்டு வருவோம். வாங்க. ஏய் தமிழ், என்னப்பா ஆச்சு உனக்கு? ஆ? நீ யாருப்பா? கோதையோட மகன். நீ ஒண்ணு கோழ கிடையாது. ஏன் புள்ள இப்படிலாம் உடஞ்சு நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்க மாட்டான். ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்து இப்படி பயந்துட்டேனா நீ எப்படிடா படைத்தலைவனா இருப்ப? நீ குடும்பத்தோட படைத்தலைவன். மனசுல பயமோ தோத்துருவோங்கிற நினைப்ப கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. என்ன பாக்குற? உங்க அப்பாவை சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். எடுத்தடுப்புல மேல வந்துட முடியுமா? எத்தனை ஏமாற்றங்களை பார்த்திருப்பேன், எத்தனை தோல்விகளை சந்திச்சிருப்பேன். அன்னைக்கெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்ல, உதவி பண்றதுக்கு யாருமே இல்ல. ஆனாலும் கஷ்டப்பட்டு போராடி முன்னுக்கு வந்தோம். இன்னைக்கு உனக்கு என்னப்பா இல்ல? உனக்கு அம்மா இருக்கா, அப்பா இருக்காரு, கூட உதவி பண்றதுக்கு தம்பி இருக்கான். கம்பெனி தொழிலாளிங்க 200 பேரை கட்டி காப்பாத்துற ராஜாடா நீ. எதுக்காக இப்படி மூஞ்சிய வச்சிட்டு இருக்க? சரி, நஷ்டமே ஆகட்டும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? நாளைக்கு காலையிலே தெருவுக்கு வந்துருவோமா என்ன? பழைய கான்ட்ராக்டையும் புது கான்ட்ராக்டையும் நம்பிதான் இந்த கோதை இண்டஸ்ட்ரீஸ் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கோதை இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது சாதாரண பேர் இல்ல, 200 குடும்பத்தோட பொறுப்பு. அந்த 200 குடும்பத்தோட பொறுப்பை தூக்கி சுமக்கிற கைடா ஒண்ணுது. நீ போய் இப்படி கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்திருக்க? ஒரே ஒரு லேத்துல ஆரம்பிச்ச இந்த கோதை இண்டஸ்ட்ரீஸ் போட்ட முதலீடு என்னன்னு தெரியுமா? நம்பிக்கை. அந்த முதலீடு இருக்கிற வரைக்கும் கோதை இண்டஸ்ட்ரீஸை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப என்ன, ஒரு கான்ட்ராக்ட் கைவிட்டு போனா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி. அதை விட்டுட்டு பெத்த அம்மாவை பாக்குறதுக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்னியாமே. உன்னை பெத்து தமிழரசன்னு பேர் வச்சது இப்படி வெக்கப்படுறதுக்கு இல்ல, தைரியமானவனா தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு.
கூலிப்பண்ணி தொழிலாளிங்க கிட்ட தோத்து போயிட்டோன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னியே, அது சும்மா ஆறுதலுக்காக சொன்ன வார்த்தை இல்ல, அதுவும் ஆழ் மனசுலேருந்து வந்த வார்த்தை. அது என்ன பிளான்னு யோசி. நிச்சயமா நீ ஜெயிப்ப. கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கும். சூப்பர் கோதை. அப்பா அத்தை சாரிங்க அத்தை, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரு கவலைப்பட்டுட்டு இருந்தாரு, அதான் ஆறுதல் சொல்லலான்னு உங்களை மாதிரி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இதுக்கு எதுக்கு மன்னிப்பு? நீ ஒன்னும் தப்பு பண்ணலையே. நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சேனோ அததான் நீ பேசியிருக்க. ஆமாம்மா, நீங்க என்ன பேசுவீங்களோ அது அப்படியே சரஸ்வதி உங்க குரல்ல பேசி காட்டினது கேட்டப்போ எனக்கு ஒரு தனி தெம்பே வந்துருச்சுமா. உங்க வார்த்தைகள் அவ்வளவு பவர்ஃபுல்மா. அதை கேட்ட உடனே எனக்கு புது தெளிவே கிடைச்சிருச்சுமா. அவ்வளவுதான்ப்பா. நீ ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்ட, அதை நல்லபடியா தானே செஞ்ச. அதுல தோத்து போயிடுவோன்னு எதுக்கு பயப்படணும்? தமிழ் வருத்தப்பட்டு போயிருக்கான்னு உங்க அப்பா சொன்ன உடனே என்னாச்சு என் பிள்ளைக்கு, அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம குடும்பம் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கு. இப்பதான் நாம மொத்தமா குடும்பமே சேர்ந்து ஒன்னா நிக்கணும். ஒத்தர் மூஞ்சிய ஒத்தர் பார்க்க மாட்டோம்னு இந்த நேரத்துல ஒதுங்கி போக கூடாது. இந்த குடும்பத்தோட பலமே ஒத்துமையும் தைரியமும் தான். அத நீங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். கார்த்தி, என்ன கார்த்தி, ரொம்ப அப்செட்டா இருக்கல்ல? ஓ, இல்ல அப்செட்டா இருக்கிற மாதிரி வெளியில காட்டிட்டு உள்ள சந்தோஷமா இருக்கியா? இல்ல வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாம இருக்கியே, அதான். என்ன பேசிட்டு இருக்க வாசு? ஏற்கனவே இருந்த 2 கான்ட்ராக்டும் போச்சு. கம்பெனி எப்படி ரன் பண்ண போறோன்னு தெரியல. ஏதோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ ஃபூலா சம்திங். நான் ஃபூலா, நீ ஃபூலா? உன்னால எப்படி கோவப்பட முடியுது? இந்த தப்புக்கெல்லாம் நீதான் காரணம் நல்லா தெரியுதுல்ல. முன்னெல்லாம் நீ எப்படி இருந்த? You are so obedient to your dad and brother. அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்த. இப்போ என்னாச்சு? உனக்கு இந்த ப்ரப்போசல் பிடிக்கல, அதனால தான் உன் 100% கான்ட்ரிபியூஷனை கொடுக்கல. நீ மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்தனா இத கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் பண்ணிருக்கலாம். நீ நாலேஜபிள் பர்சன் தானே. நீ வேணும்னே ஃபெயிலியர் ஆகணும் தான் இப்படிலாம் பண்ணிருக்க. You're only responsible for all this now. நான் உன்னை தான் blame பண்ணுவேன். பதில் பேச முடியலல? அது சரி, உனக்கும் மனசாட்சி இருக்குல்ல? குற்ற உணர்ச்சி உனக்கு உறுத்துதுல்ல? நீ இந்த கம்பெனியோட ஜேஎம்டி. இந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளவு சின்சியரா இருந்திருக்கணும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாவது கொடுத்தியா? பாவம் தமிழ் மாமா, ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே அவருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லைனாலும் அவரோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு நீ முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் எவ்வளவு தைரியமா போய் பேசிருக்காரு. இந்த கான்ட்ராக்ட் கிடைக்குது கிடைக்கல இதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனா அவர் ட்ரை பண்ணார்ல, நீ என்ன பண்ண? உனக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல, இதை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினைச்ச. கடைசியில என்ன ஆச்சு? கம்பெனியும் குடும்பமும் தானே தோத்து போச்சு. Are you happy now? கொஞ்சம் தனியா போய் உட்காந்து யோசிச்சு பாரு. நீ பழைய கார்த்தி தான்.
ஒரு சின்ன பிரச்சனையால உன் அண்ணா அண்ணி மேல கோவப்பட்டு இன்னைக்கு கம்பெனியே ஃப்ரீஸ் ஆகுற அளவுக்கு கொண்டு வந்துட்டல. தமிழ் மாமா உன்னை அடிச்சதும் சரஸ்வதி உன்னை அடிக்க கை ஓங்கினதும் பெரிய பிரச்சனையே இல்ல கார்த்தி. அதுக்காக அவங்க வருத்தப்பட்டு பல தடவை உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ என்னத்த சாதிச்ச? ஃபேமிலிய கஷ்டத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்க, போதுமா? ஆனா ஒண்ணு, நீ தோக்கடிச்சதுனால இந்த ஃபேமிலி கலங்கி போய் நிக்காது. ஆண்டி எவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருக்காங்க, எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா, அங்கிளும் எவ்வளவு என்கரேஜ் பண்றாருன்னு பார்த்தல்ல. சரஸ்வதி ஆண்டி மாதிரியே பேசி மாமாவை எப்படி தைரியப்படுத்தினாங்க, அதையும் பார்த்துதானே? ஆண்டி, அங்கிள், தமிழ் மாமா, சரஸ்வதி இவங்க எல்லாரோட நல்ல மனசும் உன்கிட்ட ஒரு நாளும் தோத்து போகாது கார்த்தி. எதையாவது செஞ்சு கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணியே தீர்வாங்க. உண்மையிலேயே உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இதுக்கப்புறமாவது உன் ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு இந்த ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் யோசி. எப்பவும் போல மாமா சொல்றத கேளு. அப்புறம் உன் விருப்பம் கார்த்தி, நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. தமிழ், புது கம்பெனில இருந்து ஃபோன் லைன்ல இருக்காங்க. பேசுப்பா. ஹலோ சார். ஹலோ, குட் ஈவினிங் தமிழ். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த சான்ஸ்னு தெரியுமா? தெரியலையே சார், நீங்களே சொல்லுங்களேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா? குறித்த நேரத்துல, குறித்த அளவுல, குறித்த தரத்துல எங்களால பண்ணித்தர முடியும்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே உங்களால அப்படி பண்ணித்தர முடியுமா? நிச்சயமா முடியும் சார், கண்டிப்பா பண்ணி தரோம். அப்படின்னா கார்ல யூஸ் பண்ற பெண்டாங்கிற ஸ்பேர் பார்ட்டை எங்களுக்காக நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும். சரிங்க சார். எங்க பிராண்டோட சாம்பிளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்க எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா சார். இது நாங்க உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட். இதுல நீங்க பாஸ் ஆனா தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம். நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நாங்க செஞ்சு கொடுக்குறோம் சார். நாளைக்கு காலையில 10 மணிக்கு எங்க ஆபீசர்ஸ் அங்க வந்துருவாங்க. சரிங்க சார். சரியா 10 மணிக்கு 1000 பீஸஸ் செஞ்சு கொடுத்துடணும். ஒரு பீஸ் கூட குறையக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட அதிகமாக கூடாது. அதே மாதிரி குவாலிட்டி பக்காவா இருக்கணும். சொன்ன விலைக்கே பண்ணி கொடுக்கணும். பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சார், நீங்க எந்த கவலையும் படாதீங்க. நீங்க சொன்ன டயத்துக்குள்ளே செஞ்சு கொடுத்துறோம். அப்போ இப்போல இருந்தே நீங்க வேலையை ஆரம்பிங்க. இதை நீங்க செஞ்சு முடிச்சாதான் நாம அக்ரிமெண்ட்டை பத்தி பேச முடியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா நாங்க நல்ல பேர் வாங்குவோம் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். என்னப்பா, என்ன சொல்றாங்க? அம்மா, ஆக்சுவலி அவங்க நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்கம்மா. நாளைக்கு காலைல 10 மணிக்குள்ள அவங்க கொடுக்குற சாம்பிள் மாதிரி நம்ம ஒரு 1000 பீஸ் பண்ணி கொடுத்தோம்னா அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆர்டர் நம்ம கொடுக்குற மாதிரி பேசுறாங்கம்மா. அந்த டைம்குள்ள நம்ம செஞ்சு முடிக்கலனா இந்த கம்பெனி இனிமே மறந்துட வேண்டியதுதான். இல்லைங்க, நம்மளால நிச்சயம் முடியும். நம்பிக்கையோட வேலையை ஆரம்பிப்போம். நம்ம கண்டிப்பா ஜெயிப்போங்க. ஆமா மாமா, இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ நாம அதை சக்சஸ் பண்ணி காட்டணும். என்ன விளையாடுறீங்களா? நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு 1000 பீசஸ் ரெடி பண்றது என்ன சாதாரண விஷயமா? அவர் தான் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காருன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நம்மளால கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன் முடியாது? முடியாதுன்னு சொல்ற விஷயத்த முடிச்சு காட்டுறது தான் சேலஞ்சு. அவங்க சொன்ன டயத்துக்குள்ள சொன்ன மாதிரியே நான் முடிச்சு காட்டுவேன். ஏப்பா, எப்படிப்பா அவன் கொடுக்குற சாம்பிளை வச்சுக்கிட்டு மோல்டு பண்ணி டை பண்ணி ட்ரில் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் வைப்பா? அதுவும் நம்மக்கிட்ட லேபர்ஸ் வேறு கம்மியாக இருக்காங்க. காலையிலக்குள்ள 1000 பீஸ் எப்படிப்பா கொடுக்க முடியும்? கண்டிப்பா முடியும்பா. நம்ம கிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸை வச்சு இது சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மா, நீங்க என்னவா சொல்றீங்க?
உனக்கு மனசுல தைரியம் இருக்குல்ல, முடிச்சிட முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்ன, வேலையை ஆரம்பி. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. பாத்தீங்களா தமிழ், நம்பிக்கையோட இருந்தா நல்லது நடக்கும் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி நடந்திருக்கு. ஆமா மாமா, கண்டிப்பா இதுல நீங்க ஜெயிச்சு வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா தமாஷா இருக்கு. எதனா சின்ன பசங்க விளையாட்டு நினைச்சிட்டீங்களா? செஞ்சே முடிக்க முடியாத ஒன்று டாஸ்காக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம லாஸ்ட்ல போயிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு வர லாஸை யார் ஏத்துப்பா? என்ன கார்த்தி நீ, மாமா அவ்வளவு நம்பிக்கையோட பேசுறாரு, நீ எப்படி டிஸ்கரேஜ் பண்ற? கார்த்தி சொல்றது டிஸ்கரேஜிங்னு எடுத்துக்க வேண்டாம். அந்த பாயிண்ட்டையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா அது பிராக்டிக்கலா எப்படி சமாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம்.